இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் நம்ம ஹேரை வந்து ரொம்பவே சில்கி அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்குமான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா, ஒரே ஒரு முட்டை மட்டும் நமக்கு தேவை. முட்டையில் அதிகமாக ப்ரோட்டீன் பயோட்டின் இருக்கிறனால நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணி ஹேர் லாஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 1/2 கப் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறனால நம்ம ஹேரை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எஃபெக்டிவ் ரிசல்ட் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் நம்ம ஹேரை வந்து ரொம்பவே சில்கி அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்குமான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா, ஒரே ஒரு முட்டை மட்டும் நமக்கு தேவை. முட்டையில் அதிகமாக ப்ரோட்டீன் பயோட்டின் இருக்கிறனால நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணி ஹேர் லாஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 1/2 கப் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறனால நம்ம ஹேரை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எஃபெக்டிவ் ரிசல்ட் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.